ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டைக்காய் நாற்று வளர்ப்பை பற்றி பார்க்கலாங்க. சீசன் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. சித்திரை பட்டமானது இன்னும் ஒரு மாதம் இருக்குது. ஏப்ரல் மாதம் வந்துச்சுன்னா எல்லோரும் அந்த பட்டத்துக்கு ரெடி ஆயிடுவோம். தைப்பட்டம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ வெயிலும் அதிகமாக இருக்கும். அப்படின்றதுனால ஒரு 4 வகையான செடிகள் மட்டும் வளர்க்கலான் இருக்கேன். அதில் முதன்மையானது வெண்டைக்காய், கத்தரிக்காய், தக்காளியும் மிளகாயும் அடுத்து நான் ஆட் பண்ண போகிறேன். இன்னும் சில கொடி காய்கறிகள் எல்லாம் நட போகிறேங்க. அதை பற்றி வர வீடியோக்களில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காய் நாற்று வளர்ப்பை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு தேவையானது என்ன, ரொம்பவே எளிமையாக வளர்க்கக்கூடியது. முதல்ல அதுக்கு தேவையான கண்டெய்னர், இந்த மாதிரி எந்த விதமான ஒரு கண்டெய்னரும் எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் விதைகளை பொறுத்த வரைக்கும் சரியான விதைகள் வாங்குங்க. வாங்கின ஒரு வாரத்துக்குள்ளே விதைக்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கண்டெய்னரில் இதுக்கு உண்டான மண் கலவை அப்படின்னு பார்த்திங்கன்னா கொக்கோபீட், அதாவது தேங்காய் நார் கழிவும் உரமும் இருந்தால் போதும். மண்புழு உரமோ இல்லை வீட்டில் செஞ்ச கம்போஸ்ட்டோ சரி விகிதத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா போதும். இல்லை என்கிட்ட மண் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அது கூட போதுங்க. வெறும் மண்ணிலேயே உங்களுக்கு விதைகளானது முளைக்க வைக்க முடியும். அதோட கொஞ்சம் உரம் வேணால் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த சாயில் மிக்ஸே போதுமானது. தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுங்க. ஸோ விதைக்கும்போது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ஊண்டுங்க விதைகளை. அப்போ தான் பார்த்திங்கன்னா செடிகள் தண்ணி ஊற்றும்போது சாயாமல் நல்லா இந்த மாதிரி வளர்ந்து நிற்கும். ஸோ இது கிட்டத்தட்ட 5 நாளில் பார்த்திங்கன்னா 5-6வது நாளில் செடியெல்லாம் நல்லா முளைச்சிருச்சுங்க. நான் ரொம்பவே கிட்ட காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நல்லாவே முளைப்பு திறன் இருக்குது. வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் இது பச்சை நிறமுள்ள கொஞ்சம் நீளமாக வளரும் இந்த வெண்டைக்காயானது. ஸோ உங்களுக்கு வெரைட்டிஸ், வேறு வெரைட்டிஸ், சிகப்பு வெண்டைக்காயோ இந்த மாதிரி ரகங்களும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பல விதமான வெண்டைக்காய் வெரைட்டிஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் எது வேணால் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரே மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறது அந்தளவுக்கு நமக்கு நல்லா இருக்காது. ஸோ விதவிதமான வெரைட்டிஸ் ட்ரை பண்ணுங்கள், வித்தியாசமாகவும் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8-9 நாள் ஆக போகுது. நல்லா வளருது, நீங்கள் பார்க்கலாம். நான் 2-3 தொட்டியில் இதை போட்டிருந்தேங்க. 2-3 கண்டெய்னரில் போட்டிருந்தேன். ஸோ எல்லாத்துலேயுமே செடிகளானது நல்லா முளைச்சி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த அளவு முளைச்ச அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நீர் கரைசல் கொடுக்கலாம், இன்னும் வேகமாக வளர்கிறதுக்கு. செடி சின்னதாக இருக்கும்போது கரெக்டான உரம் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட வளர்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வளரும். சின்னதாக இருக்கும்போது அதுக்கு நல்ல உரம் தேவைங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா நீர் கரைசல், சீவீட் லிக்விட், சீவீடுன்றது கடல் பாசி, அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் உங்களுக்கு கொடுக்குறேன். வேணுன்றவங்க அதை வாங்கி பயன்படுத்தலாம். எனக்கு ரொம்ப நாளாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி இந்த மாதிரி வளர்ந்த செடிகளில் தெளிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே வளரும். இது கிட்டத்தட்ட 15 நாள் ஆக போகுதுங்க. ஒரு 20-25வது நாள் பார்த்திங்கன்னா நீங்கள் செடியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். செடியுடைய இலைகள் அதாவது 2க்கு மேற்பட்ட இலைகள், 3வது இலைலாம் வரும்போது நீங்கள் எடுத்து அதை ஊண்டலாம். அதை ஊண்டுறதுக்கு உண்டான மண் கலவையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு 12 இன்ச் பாட்டு போதும் ஒரு செடி வளர்க்குறதுக்கு. அந்த 12 இன்ச் பாட்டில் கொக்கோபீட், தேங்காய் நார் கழிவு 30%, மண்புழு உரம் 30%, மண் ஒரு 30%, 10% உங்களுக்கு உயிர் உரமோ இல்லைன்னா மண்ணே கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் கலந்துக்கலாங்க. இதுவே போதுமானது. இந்த 3 இருந்தாலே உங்களுக்கு செடியானது நல்லா வளருங்க. 20 நாளைக்கு இல்லை 15 நாளைக்கு ஒரு முறை ஒரு கைப்பிடி அளவு மண்புழு உரம் இல்லைன்னா கம்போஸ்ட் கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு 1.5 மாதத்தில் நல்ல காய்கறி கிடைக்குங்க. இதை தவிர்த்து நம்ம வேறு எதுவும் பெருசாக பண்ண தேவையில்லைங்க. செடி வளர வளர பூச்சி தொல்லைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு கரைசலோ அதுதான் பெஸ்ட்டு. அதை நீங்கள் கரைச்சி இலை பின்னாடிலாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வாங்க. அதுவும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நான் சொன்னது போல் பார்த்திங்கன்னா வளர்ச்சி ஊக்கியாக நீங்கள் சீவீடு லிக்விட் கொடுக்கலாம். அதாவது கடல் பாசி உரம் தண்ணியில் கரைச்சி கொடுத்துட்டு வரலாம். வெர்மி கம்போஸ்ட் இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். 15 நாளைக்கு ஒரு முறை வெர்மி கம்போஸ்ட், மண்புழு உரம் கொடுங்க. இல்லைனா வீட்டில் செய்யப்பட்ட காய்கறி கழிவில் இருந்து எடுத்த உரமும் கொடுக்கலாம்.
வேப்ப எண்ணெயை பயன்படுத்துங்க, இல்லை வேப்ப புண்ணாக்கு கரைசலை பயன்படுத்துங்க பூச்சி தொல்லைக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு அடுத்த 3 மாதத்துக்கு நல்ல அறுவடை கொடுக்கும். சில வெண்டைக்காயை விட்டு வைங்க, எடுத்தோன்னே கிடையாது, ஒரு 2.5 மாதத்தில் விட்டு வைங்க. ஏன்னா அது வரைக்கும் நல்ல காய்கறிகள் வரும்போது அதை பறிச்சுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நிறைய காய்கறிகள் வரும். 3வது மாதம் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சில வெண்டைக்காய்களை விட்டு வச்சு அடுத்த சீசனுக்கு உண்டான விதைகளை எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ பண்ணிங்கனாலே போதுங்க. உங்களுக்கு வெண்டைக்காயை வந்து நீங்கள் ஒரு சீசனுக்கும் போட்டு நிறைய காய்கறிகள், வெண்டைக்காயை சார்ந்த காய்கறிகள் எடுத்துக்கிட்டே இருக்கலாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வேறு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். முக்கியமாக வெண்டைக்காய் சார்ந்து. ஏன்னா இந்த செடி வளர்க்குறது ரொம்பவே முக்கியம் எந்த சீசன்லேயுமே. ஏன்னா நிறைய அறுவடை கொடுக்கக்கூடியது, ரொம்ப எளிமையாக வளர்க்கலாம். என்னை கேட்டிங்கன்னா புதுசாக செடி வளர்க்குறவங்க கூட ஃபஸ்ட்டு வளர்க்க வேண்டியது வெண்டைக்காய் செடியை தான். ஏன்னா ஈஸியாக முளைச்சிரும், அதே நேரத்தில் நல்லா வேகமாக வளரக்கூடியது. புதுசாக வளர்க்குறவங்களுக்கு, செடி வைக்கிறவங்களுக்கு ரொம்பவே வந்து தன்னம்பிக்கை கொடுக்கும், நம்ம தோட்டம் இன்னும் நிறையா வளர்க்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தான் நான் சொல்ல விரும்புனது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.